ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. இப்போ லாஸ்ட்டு 2-3 நாட்களாகவே கோலிவுட் வட்டாரத்தில் ஆட்டி படைச்சு நடக்கக்கூடிய ஒரு டாபிக் என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் அடுத்தது ரஜினி சார், கமல் சார் 2 பேருமே இணைத்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறாரு. இவங்க 3 பேருமே ஒரே ப்ராஜெக்டில் இணைகிறாங்க. இந்த படத்தை வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ளஸ் ரஜினி கமல் சாரோடைய இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் சேர்ந்து தயாரிக்க போகிறாங்க. இந்த படத்தோடைய அறிவிப்பு வெகு விரைவில் வரும். இந்த கதைக்கு வந்து 2 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பண்ணுங்க. இதை பற்றி எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஆரம்பித்து சோஷியல் மீடியா வரைக்கும் எல்லாமே பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இந்த படம் சாத்தியம் தானா அப்படின்னு கேட்டாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தினாக்கா ரஜினி சாருக்கு இந்த கதை வந்து ஓகே, ஆனால் வந்து இப்போ இந்த கதையை நடிக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. ஆனால் கமல் சாரை பார்த்தினாக்கா இப்போ தான் வந்து இப்போ வந்து எம்பி ஆகிட்டார். இது ஒருட்டா பெருசாக எந்த படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு தெரியல. அவர் வந்து சினி ஃபீல்டுக்கே பார்த்தினாக்கா ஒரு முழுகு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார். அதனால் கடைசி படமாக வந்து தன்னுடைய நண்பர் கூட வந்து ஒரு படம் நடித்து ஒரு பெரிய வசூலை குவிச்சிட்டு நம்ம கிளம்பிடலாம், சினிமாவுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நம்ம எம்பி அந்த வேலையை பார்க்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். இது சம்மந்தமாக ரஜினி சார்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ரஜினி சார் வந்து ஃபஸ்ட்டு ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து இதில் வந்து களத்தில் இறங்குறாங்க. அவங்க தான் ப்ரொடியூசர்னும் போது ரஜினி சார் கொஞ்சம் தயக்கம் காட்டிருக்காரு. ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம அதை பற்றியெல்லாம் பேசணும், அரசியல் காரணங்கள்லாம் வேண்டாம். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. அதில் மட்டும் இவங்க ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க கமல் சைட்லேருந்து. இல்லை, கமல்ஹாசனுக்கு தான் கடைசி படமாக இருக்கும் போது அவர் வந்து டாட்டா பாய் பாய் காட்டிட்டு கிளம்பி போகிறாரு. அதனால் கடைசியாக உங்கள் கூட ஒரு படம் நடித்து ஒரு பெரிய வசூல் கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாரி போது, அப்போ அந்த இடத்துல ரஜினி சார் 2 கண்டிஷன் மட்டும் கமல் சாருக்கு வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு கண்டிஷன், இந்த படத்தில் நான் நடிக்கிறேன், ஆனால் சம்பளம் உங்கள் கம்பெனிலேருந்து தான் நான் வாங்குவேன், ரெட் ஜெயின்லேருந்து வாங்க மாட்டேன். அது நாளைக்கு தேவையில்லாமல் சில இஷ்யூஸ் வரலாம், அந்த இதில் நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. 2வது விஷயம், இந்த படத்தில் நான் தான் வில்லன் ரோல் பண்ணுவேன், நீங்கள் வந்து ஹீரோ ரோல் பண்ணீங்க, நான் வில்லன் ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வந்து இப்போ கண்டிஷன் போட்டிருக்காரு. இந்த கதை ஏற்கனவே நம்ம சொன்னது தான், இது வந்து ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தமான கதை. அதில் வந்து ரஜினி சாருக்கு வந்து அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த வில்லனிசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ரஜினி சார் நான் அதை எடுத்து பண்ணுறேன்ற மாதிரி இப்போ கமல் சார் கேட்டுக்காரு. ஸோ இன்னும் சீரியஸாக டிஸ்கஷன்ஸ் தான் போகுது.